லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த கூலி திரைப்படம் திரையரங்குகளில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து வருகிறது. வெளியான முதல் சில நாட்களிலேயே ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்று இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியின் முக்கிய காரணம் ரஜினியுடன் இணைந்து நடித்திருக்கும் நட்சத்திர பட்டாளம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா மற்றும் அமீர்கான் போன்ற முன்னணி இந்திய நடிகர்கள் நடித்துள்ளனர். இந்த கூட்டணி தமிழ் சினிமா ரசிகர்களை மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. கூலி வெளியான முதல் நாளில் உலக அளவில் 151 கோடி ரூபாய் வசூல் செய்து இந்திய சினிமா வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. ஒரே நாளில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் என்ற பெருமையையும் இது பெற்றது. விமர்சனங்கள் கலவையாக இருந்தாலும் படத்தின் வசூல் குறையவில்லை. இரண்டாம் நாளில் மட்டும் 50 ரூபாய் கோடிக்கு மேல் வசூல் செய்து மொத்த வசூலையும் 200 ரூபாய் கோடிக்கு மேல் கொண்டு சென்றுள்ளது. தமிழ் சினிமாவில் இவ்வளவு குறுகிய காலத்தில் 200 ரூபாய் கோடியை தாண்டிய முதல் படம் இதுதான். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ போன்ற படங்களை இயக்கி தனக்கென ஒரு முத்திரையை பதித்த லோகேஷ் கனகராஜ் இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். லோகேஷின் இயக்கம் மற்றும் ரஜினியின் அபாரமான நடிப்பு இரண்டும் இப்படத்தின் வெற்றிக்கு பெரிதும் உதவியுள்ளன. படத்தின் பிரம்மாண்ட நட்சத்திர கூட்டணி, சிறந்த தொழில்நுட்ப தரம் மற்றும் ரஜினியின் நடிப்பு ஆகியவை இந்த வெற்றியின் முக்கிய காரணங்கள். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்கள் இந்த படத்திற்கு மேலும் சாதகமாக அமைந்தன. கூலி திரைப்படத்தின் இந்த பிரம்மாண்ட வெற்றி தமிழ் திரைப்படத்துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.